தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தென்காசிக்கு அருகில் இருக்கும் பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். குன்றின் மேல் குமரன் என்ற சொற்சொடருக்கு ஏற்றபடி சிறிய குன்றின் மேல் பாவூர் சத்திரத்தில் அமைந்திருக்கிறது வெண்ணிமலை முருகன் திருக்கோவில். வெண்ணிமலை முருகன் கோவிலில் காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் மக்கள் வழிபாட்டிற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் பாறைகளில் புதர்கள் மூடி கிடந்ததாகவும் அதில் திருடர்கள் ஒளிந்து கொள்ளும் இடமாக இந்த வெண்ணிமலை இருந்ததாகவும் ஊர் மக்களால் கூறப்படுகிறது. மேலும் வீடு கட்டுவதற்கு தேவையான கற்களை இந்த வெண்ணிமலையிலிருந்து எடுத்து நிறைய பேர் வீடு கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பிறகு சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிதி திரட்டி இங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டியதாக தெரிகிறது. அதற்கு சாட்சியாக கல்வெட்டுக்களில் ஊர் மக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெண்ணிமலை முருகர் கோவிலில் கார்த்திகை மாதத்தில் மற்றும் பௌர்ணமியில் பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். அப்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஊர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கூடுவார்கள். பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவில் என்றாலே மாசி மாத திருவிழாதான் வெகு விமர்சையாக வெகு கோலாகலமாக நடைபெறும் திருவிழாவாகும். இந்த ஆலயம் தரைமட்டத்தில் இருந்து சிறிது உயரமாக இருப்பதால் நகரில் இருக்கும் இரைச்சலில் இருந்து விடுபட்டு சத்தமின்றி அமைதியாக காட்சியளிக்கிறது இந்த ஆலயம். இந்த கோவில் நுழைவு வாயிலில் ஒருபுறம் ராஜகணபதியும் மகாலட்சுமியும் அமைந்திருக்கிறார்கள். மேலும் காலபைரவர், தட்சணாமூர்த்தி, துர்க்கையம்மன், நவகிரகங்கள் என்று நிறைய தெய்வ திருவுருவங்களையும் நம்மால் இங்கு வணங்க முடியும். அமைதியான சூழலில் மலைகளில் இருந்து குடைந்து அமைக்கப்பட்ட வெண்ணிமலை முருகன் மற்றும் பின்னால் அமைந்திருக்கும் இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கு அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் இங்கு கூடுகிறார்கள். மேலும் இந்த கோவிலுக்கு அருகிலேயே நம் அன்னை ஆதிபராசக்திக்கென்று ஒரு தனி ஆலயமும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இதே பகுதியில் அமைந்திருக்கும் கீழப்பாவூர் சிவன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால் குடம் எடுத்து வருவது வழக்கம். பாவூர் சத்திரம் அருகில் இருக்கும் பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து வெண்ணிமலை முருகன் கோவில் மாசி திருவிழாவின் பொழுது வேல் குத்தி பால் குடம் எடுத்து பறவை காவடி செலுத்தி பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை வெண்ணிமலை முருகனிடம் வைக்கிறார்கள். பாவூர் சத்திரம் காமராஜர் நகரில் வெண்ணிமலையில் அமைந்திருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்தின் கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி என்னும் திருநாமத்துடன் வள்ளி தேவசேனாவுடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இந்த ஆலயத்திற்கு முன்னதாக மிக பிரம்மாண்டமான நுழைவு வாயிலும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. வி. ஆறுமுக நாடார், ஏ. முத்தம்மாள் ஆகியோர் நுழைவு வளைவு கட்ட நிதி வழங்கி இருக்கிறார்கள். இந்த வளைவிலும் நாரதர், முருகப்பெருமான், வள்ளி தேவசேனா, சில முனிவர்கள் என்று மிக பிரம்மாண்டமாக அந்த வளைவை உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த 1999ஆம் ஆண்டு திருநெல்வேலியின் அப்போதைய கலெக்டராக இருந்த தனவேல் அவர்கள்தான் இந்த வளைவை திறந்து வைத்திருக்கிறார். பாவூர் சத்திரம் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில், அதாவது தென்காசியிலிருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. பாவூர் சத்திரத்திலும் ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது. பாவூர் சத்திரத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு சென்று வர ஏராளமான ஷேர் ஆட்டோ வசதிகளும் அமைந்துள்ளது. மாசி மாதம் நடைபெறும் 12 நாள் திருவிழாவில் தவறாமல் இந்த வருடம் நீங்களும் கலந்து கொண்டு வெண்ணிமலை முருகனின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.